வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே காணப்படுகிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் அவைகளை எல்லாம் பாதுகாக்கிறவரும் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல் தீர்க்கதரிசி தேவனுக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ ஜனமே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையில நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் அவரை விசுவாசிக்கிறவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம், ப்ரேயர் பண்ண போகிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். அந்த 8வது அதிகாரத்தில் சாலமோன் ஞானி ஞானத்தை பற்றி எழுதியிருக்கார். அந்த ஞானம் எப்படிப்பட்டது, என்ன ஞானம் என்பதை பார்க்க போகிறோம். அதே போல் தேவனுடைய மறைபொருட்கள் ஞானத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். அவருடைய அந்த மறைப்பொருளை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கே எப்போதும் மகிமை உண்டாயிருப்பதாக. சரி, நம்ம வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக அவரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம். எனக்கு ஆவியானவர் இருதயத்தில் என்னென்ன பாடல்களை வைக்கிறாரோ அந்த பாடல்களெல்லாம் நான் பாடி நான் என்ன பண்ண போகிறேன்? அவரை துதிக்க போகிறேன். அல்லேலூயா. துதிக்கலாங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.